யூ திங்க் யூ ஆர் லக்கி? டு யூ திங்க் யூ ஆர் லக்கி? பிரேசிலில் ஒரு பில்லியனர் அவரோட மொத்த சொத்தும் அவர் இறந்ததுக்கு அப்புறமா நெய்மாருக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு செத்துட்டாப்ல. அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 846 மில்லியன் யூரோஸ். நம்ம ஊர் மதிப்புப்படி 8614 கோடி. இதில் ஜோக் என்னன்னா, அந்த பில்லியனர் நெய்மாரை நேரில் கூட பார்த்தது இல்லையாமா. ஹி வாஸ் அ ஃபேன். அவருக்கு நெய்மார்னா ரொம்ப பிடிக்குமாமா. ஹி ஐடென்டிஃபைஸ் வித் ஹிமான பர்சனல் லெவலாமா. அண்ட் அவருக்கு ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் இல்லாத காரணத்தினால அவரோட மொத்த சொத்தையும் நெய்மாருக்கு விட்டுட்டு போயிட்டாப்ல. இதுக்கான லீகல் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதா பிரேசிலை சேர்ந்த லோக்கல் நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் இதை வந்துட்டு மணி லாண்டரிங்னு கூட சொல்றாங்க. பட் அஃபிஷியலாக சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு பில்லியனர் அவரோட சொத்தை வந்துட்டு நெய்மார் விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிறது தான். பட் நெய்மார் அவர் வாயால் எதுவும் இது வரைக்கும் அஃபிஷியலாக சொல்லலை. இதனால நெய்மார் ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸியை பீட் பண்ணி ரிச்சஸ்ட் ஃபுட்பாலர்ஸ் லிஸ்ட்ல வந்துட்டு செகண்ட் பிளேஸுக்கு வந்துடுறாப்ல. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறவர் வந்துட்டு ஒரு ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்தவர். அண்ட் ஆல்சோ அவர் ஃபுட்பால் விளையாடுறதுனால அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. பட் ஃபுட்பால்னாலேயே பெரிய ஆளானவங்க லிஸ்ட்ல வந்துட்டு நெய்மார் தான் இப்போ ஃபர்ஸ்ட். ஹவு நைஸ்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சில நாள் ரோட்ல போகும்போது கீழே ஒரு 5 ரூபாய் கிடந்தாலே அடடே நம்ம வெரி லக்கி அப்படின்னு சொல்லி நினைச்சுப்போம். 8000 கோடி. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் யாராச்சும் எங்கூட பர்சனலாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகிட்டு உங்கள் சொத்தெல்லாம் எனக்கு விட்டுட்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் விட்டுட்டு போகலாம். நீங்கள் ஆசைப்பட்டு கொடுக்குறத நான் வேணான்னு சொல்ல மாட்டேன்.